நேர்த்திக்கடன் செலுத்தாவிட்டால் தீங்கு நேருமா? நம்மில் பலர் எங்கள் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும், இந்த காரியம் உடனே நடக்க வேண்டும், திருமண தடை நீங்கிட வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகளை இறைவனிடம் சொல்லி இருந்த இடத்திலிருந்தே வேண்டி, இறைவன் எனக்கு நல்லதை செய்தால் நான் இதை செய்கிறேன் என்று நேர்த்திக்கடன் வைத்து விடுவார்கள். பின்பு தங்களது நிலையில் நல்ல மாற்றம் வந்தவுடன் இறைவனிடம் வேண்டியதை மறந்து விடுவார்கள். நல்ல நிலையில் சென்ற குடும்பத்தின் நிலைமையில் தசாபுக்தி மற்றும் கிரக பெயர்ச்சிகள் காரணமாக இடையூறுகள் வந்து செல்லும். பொருளாதார சிக்கலும் வரும். அப்போது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் உங்கள் சிரமத்திற்கு காரணம் தெய்வத்துக்கு நீங்களும் முன்னோர்களும் செய்துள்ள நேர்த்தி கடன்களை செலுத்தாததே என்பார்கள். கஷ்டம் அதிகம் வந்தவுடன் சிலர் நாம் நேர்த்தி கடன் செலுத்த கோவிலுக்கு செல்லவில்லை, அதனால் தெய்வ குற்றம் ஆகிவிட்டது என்று அந்த நேரத்தில் நினைப்பார்கள். முன்னோர்களை பற்றியும் நினைப்பார்கள். எந்த கடவுளும் தன் கோவிலுக்கு வந்து காணிக்கை செலுத்தவில்லை என்பதால் தன் பக்தர்களை தண்டித்து விடாது. தன் பிள்ளைகள் அறியாமல் செய்யும் தவறை எந்த தெய்வமும் மன்னித்துவிடும். அப்படி மன்னிக்காமல் தண்டிக்கும் தெய்வம் உலகில் எதுவும் இல்லை. ஒரு சில குடும்பத்தில் 3 தலைமுறையாக நேர்த்திக்கடன் செலுத்தப்படவில்லை, எனவே குறை உள்ளது என்று தெரிவிப்பார்கள். குறியும் பார்த்து முடிவுக்கு வருவார்கள். ஆனால் நேர்த்திக்கடன் செலுத்தாத குற்றம் எதுவாக இருந்தாலும் அவர் குடும்பத்துக்கு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் காத்தருளும். எனவே குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீரவும் முன்னோர்கள் நினைத்த நேர்த்தி கடனை செய்திடவும் கீழ்கண்ட எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். பரிகாரம்: முன்னோர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தாத குற்றம் நீங்கிட எந்த ஆலயம் செல்வது என்று அலைய வேண்டாம். உங்கள் குலதெய்வத்தை 3 பௌர்ணமிக்கு சென்று வணங்கி வந்தால் அனைத்து நேர்த்திக்கடனும் செலுத்தப்பட்டதாகிவிடும். குடும்பத்தில் எப்போதும் நிம்மதி நிலவும், சந்தோஷம் பெருகும்.